உட்காருங்க உட்காருங்க. அதெல்லாம் சும்மா உட்காருங்க. தேங்க்ஸ். நீ தூங்கிக்கோ, நான் வெளியில போய் படுத்துக்கிறேன். படுத்துக்கோ. என்ன பாக்குற? ஏன் இப்படி முழிக்கிற? பயப்பட வேண்டாம். நீ பயப்படுற அளவுக்கு நான் நடந்துக்கவே மாட்டேன். நான் ஒரு கட்ட பிரம்மச்சாரி, அது தெரியும்ல. அதுக்கு எந்த பங்கமும் வராது. ஆஞ்சநேயர் மேல சத்தியம். அதோட நீ ஒரு பணைய பொருள்னு எங்க அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ தெரியாதுல்ல. பொழுது படியட்டும். ஏதாவது ஒரு பொய்ய சொல்லி உங்க வீட்டுல கொண்டு போய் உன்னை விட்டுறேன். 2 நாள்ல அரவிந்த் வந்துருவான்ல. தந்தி கொடுத்தாச்சு. வந்த உடனே டீச்சர் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லி உங்க 2 பேரோட கல்யாணத்தை நடத்த வேண்டியது என் பொறுப்பு. யார் கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? அது சரி, உனக்கும் அரவிந்துக்கும் கல்யாணம். டீச்சரோட உடம்பு இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. அப்ப நாம உண்மையை சொல்லிட வேண்டியது தானே? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஒருவேளை உங்க அம்மா சாகிறதா இருந்தா நிம்மதியா சாகட்டுமேன்னு நீ சொல்லிதான் நான் இந்த டிராமா கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டேன். அதுபடிதான் நான் நடந்துகிட்டே இருக்கேன். கல்யாண நாடகமா?